சொல்வார். ஐயா மாணிக்க வாசகா, ஏன் எங்களுக்கெல்லாம் அருள் செய்யக்கூடாதுண்ணா? யாரா இல்லைண்ணா, நான் தான் செய்ய தான் காத்திருக்கேன்டா. நான் சிவமாகி விட்டேன், சித்தமலும் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தனை எனக்கு அருளியாவார் அறிவுறுவார். யாரா எனக்கு அருள்வார்? யார் வேற யாரா பெற்றிருக்காண்ணா? ஏன் அவங்க அப்போடு சொத்தாது, ஏன் எனக்கு கொடுக்கூடாது? உனக்கும் தர்றேன், உனக்கு மட்டுமா கொடுத்து எனக்கு மட்டும் கொடுத்துருக்கான். இன்னைக்கு உலகத்தை யார் கேட்டாலும் தர தயாராக இருக்கிறேன். அந்த ஆற்றில் நான் பெற்றிருக்கிறேன், மாணிக்க வாசகனாகி நான் பெற்றிருக்கிறேன். என்னை அழைத்து பார், சித்தம் அழைத்து அறுக்கிறேன். சித்தம் எப்போது மலமானது என்றால், தேக குற்றத்தால் மும்மல குற்றத்தால் சித்தம் மனம் மாசுபட்டு இருக்கு, அதை அறுக்கிறேன். அப்போ மனசை எப்படி அறுக்கிறதுனா, தேக குற்றத்தை நீக்கினால் மனக்குற்றம் நீங்கும், மனக்குற்றம் நீங்கினால் மனசு தெளிவாகும். உன் தேகத்தை நான் மாற்றுகிறேன். தேகம் மாறாமல் ஒருவனுக்கு சித்தம் அறுக்கப்படாது. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியன. அந்த சிவம் என்பது என்ன கேட்டால், மாசற்றது, சுத்தமானது, பரபிரமமானது, அளவற்ற எல்லாம் அங்கு யாபித்த பரம்பொருள், அதே பரமான்மா. அந்த வாய்ப்பை தருவது இது என்ற அதான் ஜீவகாரணி ஒழுக்கம். அந்த வாய்ப்பை பெற வேண்டும். மாணிக்க வாசகன் எப்போ அருள் செய்வன்னா, என்னடா நீ புண்ணியம் செஞ்சிருக்க, என்னை கூப்பிட்டேன்னா? என்னை கூப்பிடுதே புண்ணியம்தான் என்று ஒருவன் மாணிக்க வாசகா என்று அழைத்தானே, அவன்கிட்ட அவன் ஞானினான். ஏன் அவ்வளோ ஆற்றலா? நீ சாதாரண நினைக்காதே. என்னுடைய எங்கள் வர்க்கம் இருக்கு, எங்கள் வர்க்கம் யாருன்னு கேட்குமா? நானும் மாணிக்க வாசகனும், நான் மாணிக்க வாசகன், தாய்மான சாமிகள், ராமலிங்கம், எங்கள் வர்க்கம் யாரை நீ நினைத்தாலும் சரி, அன்றை நீ முத்தி உருவாய். என்ன காரணம்? தொடர்ந்து எங்கள் நாமத்தை சொல்லணும். இல்லை என்றால் உன்னுடைய வினை என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு பக்தி செலுத்துவாய், பல பிரச்சனைகள் வரும். ஒரு நாள் பக்தி செலுத்த முடியாது. பல வினைகள் என்ன செய்யும்? உன்னை போட்டு நடுக்க அழுத்தம். அப்போ அழுத்தம் என்ன செய்வான்? ஞானிகள் தோற்றக்கூடாது. முத்தி நெறி அறிவித்து அது சொல்றாரு. முத்தி நெறி அறியாத மூர்க்கோடு நான் எப்படி முயற்சிக்கிறேன்னா, முத்தி நெறி அறிந்தவன் யார்? ஞானிகள். ஞானிகள் முத்தி நெறி அறிந்தவரோடு தொடர்பு கொள்ளாமல் மூர்க்கத்தனை தீராது. முத்தி நெறி அறியாத மூர்க்கோடு முயல்துன்னா அவனோடு சேர்ந்து பழகுது. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, முக்தி நேரம் தெரியாது, அவனுக்கு பக்தி ஏதோ பேசிட்டு இருப்பான், ஞானம் பேசிட்டு இருப்பான். நம்ம யாரோட பழகிறோம்னு சொன்னா, முத்தி நெறி அறிந்தவன் மாணிக்க வாசகன், முத்தி நெறி அறிந்தவன் ராமலிங்க சாமிகள், முத்தி நெறி அறிந்தவன் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி, அகத்தீசர். முத்தி நெறி அறிந்தவரோடு முயல்து அவங்களோடு சேர்ந்து பழகினால், நாமத்தை சொன்னால் நெருங்கி பழகிறோம். அப்போதான் மூர்க்கத்தன்மை தீரும். மூர்க்கத்தன்மை என்பது என்னென்ன? வஞ்சனை உள்ள தேகம். இந்த தேகத்துக்கு என்ன இருக்குன்னா, யான் என்ற கருவம் இருக்கும், பொல்லாத காமம் இருக்கும், பல அடாதி கேடு இருக்கும். நம்மளாம் மூர்க்கர்கள். அவன் மூர்க்கம் இல்லாதவன். அவனோடு சேர்ந்து பழகணும். நாமத்தை சொன்னால் பூஜித்தால் அவனோடு பழகிறோம். இது நான் மாணிக்க வாசகர் பார்த்தார். நான் அறிவுரை சொன்னார். நான் பழகியவன் முதுகுரு ஞானியோடு பழகினேன், முத்து நீர் அறிந்தவோடு பழகினேன். அதே முத்து நீர் யாரியா இருக்கான்? முத்து நீர் அறிந்தவன் யாருன்னு கேட்டான். நீ யாருன்னு தேடிக்கிட்டாலே நானே தான். அது வள்ளுவன், அது திருஞான சம்பந்தன், எங்கள் வர்க்கம் அத்தனை பேர் முத்து நீர் அறிந்தவன். அது முதுபெரும் தலைவன் ஞான பண்டிதன். அவன் நாமத்தை சொல்லி வரு, முத்து நீர் அறிந்தவனோடு முயலுகிறாய். முத்தி நெறி அறியாத மூர்க்கோடு முயல்வேனே. பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பார்வண்ணம். என் வினைகள் எல்லாம் உடைச்சி அறிந்தான். எந்தெந்த பக்தியால்? மாணிக்க வாசகன் பக்தியால், திருஞான சம்பந்தர் பக்தியால் என் பல வினைகள் பார்வண்ணம். பார்வதுன்னா நீங்குதுன்னு அர்த்தம். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையான். இந்த வாய்ப்பை பெற்றவர்கள் தான் மன தூய்மை, செய்வினை தூய்மை, இரண்டும் இனம் தூய்மை துவா வரும். மனம் தூய்மை பெறுவதற்கு ஒரே உபாயம், மன தூய்மை உள்ளவன் மாணிக்க வாசகனையோ ராமலிங்க சாமியோ பூஜித்தால் அன்றி ஒருவனுக்கு மன தூய்மை வராது.